ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு அப்படி படித்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து காசு இருக்காது. அதனால அவங்க பண்ணுற மிகப்பெரிய டிசிஷன் என்னென்னா எஜுகேஷன் லோன். அந்த எஜுகேஷன் லோனில் வந்து 2 விதமான லோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கொலேட்ரல் லோன், இன்னொன்று வந்து நான் கொலேட்ரல் லோன். அந்த கொலேட்ரல் லோன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து அடமானமாக வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடோ இல்லை அப்பா அம்மா உங்கள் நகையோ நீங்கள் வந்து ஒரு செக்யூராக வச்சு நீங்கள் வாங்குற லோன் தான் வந்து கொலேட்ரல் லோன்ஸ். இதே நான் கொலேட்ரல் லோன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து அந்த நகை வீடு இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்குற லோன் தான் வந்து நான் கொலேட்ரல் லோன். ஓகே, 2 லோன்ஸ் இருக்குது. 2க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நீங்கள் கொலேட்ரல் லோன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் நான் கொலேட்ரல் லோன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, லோன்லாம் ஓகே, இது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 விதமான பேங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் பேங்க், இன்னொன்று கவர்மெண்ட் பேங்க், இன்னொன்று வந்து NBFCs. ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, அப்புறம் ICICI பேங்க் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய பேங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து உங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கொலேட்ரல் லோன் மூலமா போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேங்க்ஸ் போகிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் ப்ராசஸ் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. பட் இதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் போயிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் கொலேட்ரலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 10 to 14% வரைக்கும் போகும். இன்னொன்று வந்து NBFC, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய இது என்னன்னா, அவங்களுக்கு வந்து லோன் கிடைக்காம அவங்களோட மைண்ட் தாட் என்னன்னா, எப்படியாவது அப்ராட் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தேர்டாக டிபெண்ட் பண்ணி போகிறது வந்து NBFCs தான். இங்கே வந்து உங்களுக்கு என்னதான் லோன் சீக்கிரமாக கிடைச்சாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்லா இருக்குது, உங்களுக்கு வந்து அவான்ஷியா இருக்குது. இந்த மாதிரி பேங்க்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் கிடைச்சிரும். பட் என்னதான் லோன் கிடைச்சாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் அதிகம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க பெரிய கன்ஃபியூஷனே வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட், அப்புறம் சாங்ஷன்ட் அமௌண்ட். ஒன்று வந்து சாங்ஷன்ட் அமௌண்ட், ஒன்று வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட். சாங்ஷன் அமௌண்ட் அப்படின்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களோட பேரில் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. என்னோட பேரில் இப்போ 30 lakhs சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 30 lakhsக்குமே நான் EMI பே பண்ண மாட்டேன். நான் அந்த 30 lakhலேருந்து எவ்வளோ காசு வெளியே எடுக்கிறேன், அதாவது டிஸ்பர்ஸ் பண்ணுறனோ அதுக்கு மட்டும் தான் EMI பே பண்ணுவேன். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் UK வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்காக வந்து இனிஷியல் டெபாசிட்டை ஒரு 5 lakhs வந்து பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 5 lakhs ப்ளஸ் இன்னொரு அடிஷனல் ஒரு 5 lakhs, அதாவது நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 15 lakh வரையும் டிஸ்போஸ் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் சைடு. இதே நீங்கள் வந்து மொத்தமாக 30 lakhs வெளியே எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரீபே பண்ண போகிறது என்னமோ வந்து 30 lakhsக்குமே நீங்கள் வந்து EMI பே பண்ணணும். இதே நீங்கள் வந்து அந்த 15 lakh மட்டும் வெளியே எடுத்தீங்க, டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களோட EMI ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரீபே பண்ண போகிறது என்னமோ வந்து 15 lakhsக்கு மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு EMI கம்மியாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக ரீபே பண்ணி முடிச்சிடலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ இங்கே வந்து பார்ட் டைம் வாங்கி பார்த்து நீங்கள் அந்த காசை வச்சே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி உங்களோட லைஃப்பை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் இந்த 30 lakhsக்கு வாங்கி வச்சீங்க அப்படின்னா, அது தேவையில்லாமல் 15 lakhs வந்து நீங்கள் சும்மா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதையே நீங்கள் EMIக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் 30 lakhs உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து சேஃபர் சைடாக 15 lakh மட்டும் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீபே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பேர்டனாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டும் மேட்ரு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இது வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் வந்து நீங்கள் தெளிவாகிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து 30 lakhs வந்து சாங்ஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த 30 lakhsமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அதான் மிகப்பெரிய தப்பு. ஒன்ஸ் நீங்கள் ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 2026 ஆரம்பிக்கிறீங்க, 2035 முடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின அந்த 30 lakhs அப்படிங்கிறது ஒரு 40 lakh மாறும், இல்லை 50 lakh கூட மாறும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ரெக்ரெட்டாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் டைம் ரெக்ரெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா, 30 lakhs வாங்குறீங்க அப்படின்னா 15 lakh வரையும் வாங்குறது வந்து உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்ட் டைம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்பாக கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு லைஃப் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் 30 lakh வரையும் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து EMI கட்டுறதுக்காக நீங்கள் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்ததே வந்து எதுக்கு வந்தோன்னு தெரியாமல், நீங்கள் வந்து படிக்க வந்ததுக்காக லோன் வாங்காமல் லோன் வாங்கினதுக்காக படிக்கிற மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் வந்து அதாவது 3 விஷயம் சொல்லுவாங்க: கடன், கடல், காதல். இந்த 3லையுமே நீங்கள் வந்து யோசிச்சு கால் வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின்வாங்கவே முடியாது. நீங்கள் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தாலும் உங்கள் லைஃபே மொத்தமாக மாறிடும். இது வந்து நான் ஃபன்னியாக சொல்லலை, இதுதான் வந்து ரொம்ப சீரியஸான நோட். ஸோ நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக வாங்க, என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். உங்கள் வீட்டில் இல்லை பெரியவங்க யாராவது வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் தயக்கப்படாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட Instagramல கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வரீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து தெரியாமல் எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், எல்லாரும் லோன் வாங்குறாங்க, நானும் போகிறேன். நீங்கள் கன்சல்டன்சி போனீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம அடைச்சிடலாம், நம்ம அடைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நீங்கள் வந்து அவங்களுக்கு காசு வரும், எல்லாம் வந்துடும், அதனால அவங்க சொல்லுவாங்க. ஆனால் கட்ட போகிறது என்னமோ நீங்கள் தான்.
ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யோசிச்சு வாங்க. இது வந்து ஒர்த்தா, நம்ம வந்து வாங்கின ரீபே பண்ணிடுவோமா, எவ்வளோ வந்து வெளியே எடுக்கலாம், எவ்வளோ டிஸ்பர்ஸ் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து சாங்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, 20 lakhs லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடி டியூரேஷன் வந்து 1 year இருக்கும். இன்னும் சில பேருக்கு 2 year இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 year எடுத்துப்போம். அந்த 1 year வந்து 1 year ப்ளஸ் அந்த படித்து முடிச்சுட்டு ஒரு 6 month வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்களும் பேங்க்கும் போடுற அந்த ஒரு ஒப்பந்தம் தான் வந்து மொரட்டோரியம் பீரியட். அந்த 1.5 years நீங்கள் எந்த இஎம்ஐ கட்ட மாட்டீங்க, பட் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதாவது 20 lakhs லோன் அப்படின்னா அந்த 1.5 years இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆட் ஆகி 3,30,000 வந்து இந்த 20 lakhs கூட ஆட் ஆகி நீங்கள் வந்து 23,30,000 வந்து நீங்கள் திருப்பி ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கினது வந்து 20 lakhs நினச்சி நீங்கள் வந்து அசால்ட்டாக இருப்பீங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,30,000 தான் ஸ்டார்ட் ஆகுமே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அந்த டைமில். பாய்ங்க, வீடியோ முடிஞ்சு.